இப்போ லாஸ்ட் டைம் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தோம் நம்ம உங்கள் ராசிக்கான லோகோ அப்படின்ட்டு. இதில் நிறைய எங்கிட்ட ஃபோன் பண்ணி என்னோடய ராசி மேசம் விருச்சிகம் தனுசு அப்படின்லாம் கூப்பிட்டு கேட்டிருந்தானே. நம்ம ஆரோஸ்கோப் அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்களான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், அதில் அப்படி அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ நான் அஸ்ட்ராலஜர் கிடையாது, நான் ஒரு கிராஃபிக் டிசைனர், பிராண்ட் டெவலப்பர். இப்போ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் இது போட்டேன். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு அஸ்ட்ராலஜர். இப்போ அவர் வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. இப்போ எங்கிட்ட என்ன அவர் கேட்டு வந்தார் அப்படின்னா, அவர் ஒரு நேம் எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே செட் பண்ணிட்டார். இப்போ அது ப்ரொஃபஷனலாக ஒரு டிசைனாக அதை கம்போஸ் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு. அது தெரிஞ்சிருந்து அவரும் பண்ணியிருப்பார். அது அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கிளவராக ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்து இதை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வந்தார். யூஸ்வலாக எங்களுக்கு எப்படி கிளைண்ட் வருவாங்க அப்படின்னா, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், சர்வீஸ் ஆர் என்ன ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அந்த ப்ராடக்ட்டு ஆர் சர்வீஸ் சொல்லிடுவாங்க, கம்பெனி நேம் சொல்லிடுவாங்க. நான் இதையெல்லாம் வச்சு இது எந்த லோகோ, அதாவது லோகோவில் ஒரு 7 டைப் இருக்குது. இதுக்குள்ளே எங்கே இவர் அடாப்ட் ஆவார்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவருடைய லோகோவை செட் பண்ணுவோம். அந்த ப்ரொஃபஷ்னல் கிராமர் மிஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் எதுக்கு இந்த கிராமர் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், ஒரு லோகோவை நாங்களே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு லோகோ அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிராண்டாக மார்க்கெட்டில் நிற்க போகுது. ஸோ உங்களுடைய ஃபேஸ் அதுதான். இப்போ ரெண்டாவது மல்டி பர்பஸாக இது யூசேஜ் ஆக போகுது. ஸோ ஒரு பேப்பரில் மட்டும் பிரிண்ட் பண்ணுற போகிறதில்ல, உங்கள் சைன் போர்டிலேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து இப்படி டிஷர்ட் எல்லா இதுலேயுமே இந்த பிராண்டை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் ப்ரொமோஷனுக்கு. ரெண்டாவது அவங்களுடைய கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக மனசில் பதியணும் அந்த லோகோ. அதில் ஒரு காம்ப்ளிகேட் இருக்கக்கூடாது. சைக்காலஜிக்கலாக அது ரொம்ப ஈஸியாக உள்ளுக்குள்ளே மைண்டில் இறங்கிடணும். அதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஹையர் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்கிட்ட வரும்போது என்னென்னா, இதுலேயே அவங்க 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஒரு லோகோவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற நாலேஜ் வெரி கிளியராக இருக்கும். அதனால தான் அவங்கள ப்ரொஃபஷ்னலுங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பேசிக் அவருக்கு புரிஞ்சங்காட்டிக்கு கொடுத்தாரு. அப்போ எங்கிட்ட சில இதெல்லாம் சொன்னார். கம்பெனி நேம் பிரம்மா. ஸோ நாங்கள் ஒரு வெல்னஸ் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எங்கள் லோகோவில் முக்கியமான எலிமெண்ட்டாக விசிறியும் பொக்கையும் வரணுன்ட்டார். பூக்கொத்து, அதாவது கை விசிறியும் பூக்கொத்தும் வரணும். இதை எப்படி அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய டிசைன் இதில் நான் விட்டுறேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக வேணும். இந்த எஸ்தெட்டிக் இந்த இது மாறிடக்கூடாது, அதே சமயத்தில் உங்களோட எஸ்தெட்டிக்கும் இதில் இருக்கணும் அப்படின்ட்டார். ஓகே. ஏன்னா யூஸ்வலாக எங்களுக்கு யூஸ்வலாக வரும்போது என்னென்னா, நேம் மட்டும் கொடுத்துருவாங்க, என்ன சர்வீஸுங்கிறதையும் பிஸ்னஸ் சொல்லிடுவாங்க. இப்போ இதுக்குள்ளே அந்த எலிமெண்ட் நாங்கள் ஜியோமெட்ரிக்கில் க்ரியேட் பண்ணுவோம். எப்படி அடாப்ட் ஆகுது. இப்போ லோகோ டைப்பில் பார்த்திங்கன்னா 7 டைப் இருக்குது. வேர்ட் மார்க், லெட்டர் மார்க், மாஸ்கட், இப்படி ஒரு 7 டைப் லோகோஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம். மோனோகிராம், வேர்ட் மார்க், பிக்டோரியல், ஆப்ஸ்ட்ராக்டு, மாஸ்கட்டு, த காம்பினேஷன் மார்க், எம்பளம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் நம்ம ஜியோமெட்ரிக்கில் பேசிக்லேருந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இவர் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ இதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே சேலஞ்சு. இப்போ இவருடைய நேம் பிரம்மா. பிரம்மா அப்படின்னா கிரியேட்டர். அவரோட கம்பெனிக்கு பிரம்மான்னு பேர் வச்சுருக்காரு, வெல்னஸ் சர்வீஸ். இப்போ பிரம்மாங்கிற ஒரு பேர் எழுதிக்கிட்டு ஒரு கை விசிறி ஒரு பொக்கவே நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும். ஒரு குழந்தை அப்படி தான் அது ஒர்க் பண்ணோம். இப்போ அதில் ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் செட் பண்ணும். அந்த பேர்லேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். அந்த வடிவம் அதை பார்க்கும்போதே அந்த பிரம்மா அப்படிங்கிறதுல மனசில் பதிகிற மாதிரி இருக்கணும். விசிறியும் சொல்லணும், பொக்கேவும் சொல்லணும், பட் ரொம்ப செட்டிலாக இருக்கணும். ஒரு காமன் மேன் பார்த்தா அது ஒரு விசிறி பொக்கேன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு ஐக்கான், அவ்வளோதான் காமன் மேனுக்கு. ஆனால் இவருடைய இன்டர்னல் டீமுக்குள்ளார பார்க்கும்போது அது ஒரு விசிறி இதுன்னு தெரியணும். இப்படி இல்லாமல் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஷன் போச்சு. இதுதான் இது பிரம்மா. ஸோ கீழே வெல்னஸ் சர்வீஸ், அதை டேக்லைனாக வச்சுக்கலாம், அவருடைய கம்பெனியோட சர்வீஸ் மென்ஷன் பண்ண வச்சுக்கலாம். ஸோ விசிறி இந்த ரவுண்டு இருக்குது, அதாவது அது ஒரு மூமெண்ட்டில் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு 4 இதை கொடுத்து பொக்கேவை ஒரு டாப் வியூவில் இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிருக்கிறோம். ஸோ அது ரெண்டும் கம்பைன் ஆன மாதிரி ஒரு ஐக்கானாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பிரம்மா வெல்னஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு. இப்போ இதில்
இப்போ இந்த மாதிரி ஒரு லோகோ குடுக்கும்போது அவருக்கு பிடிச்சிருச்சு. இதில எனக்கு நெறைய சொன்னாரு. கலர்ஸ் வந்து ரெட்டு இருக்கணும், எல்லோ இருக்கணும், ஒயிட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒயிட்டுங்கிறது கலர்லெஸ். பட் அது நம்ம ஒரு ஒரு நடைமுறையில் வரும்போது சொல்லிக்கிறோம். ஒயிட்டுங்கிறது ஒரு கலராவே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 3 கலர்ல தான் இருக்கணும். அதாவது நம்ம பேச்சு வழக்குலயே சொல்லிக்கிறோம். இந்த 3 கலர்ஸ்ல இருக்கணும். இப்போ ரெட்டு எதுக்கு ரெட்டு குடுக்கணும்? எதுக்கு எல்லோ குடுக்கணும்? அப்போ எது பிரைமரி? ரெட்டு இஸ் பிரைமரி கலரா நம்ம இதில வச்சுக்கலாம். எல்லோ செகண்டரி கலரா வச்சுக்கலாம். ஏன் ரெட்ட பிரைமரியா வைக்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தோனே ஒரு அட்டென்ஷன் போகும் நம்ம கண்ணுக்கு. அதனால தான் நம்ம சிக்னல்ல கூட ரெட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் வச்சிருக்கிறாங்க. எனி டேஞ்சர்ஸ் அப்படின்னாலும் அந்த ரெட் குடுப்பாங்க. நெறைய கம்பெனிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ரெட்ல தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய அட்டென்ஷன் அதுக்கு போகும். அதனால ரெட்ட நம்ம பிரைமரியா கொண்டு வரோம். இது சைக்காலஜிக்கலா நாமளே பார்க்குற ஒரு விஷயங்கள் தான். எல்லோ இஸ் எ செகண்டரி கலரா வச்சுக்கலாம். அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து இது எங்க இருக்குன்னா, ஒரு பேஸ் எல்லோ ஒயிட்ல இது ஒரு பேஸ் கலரா குடுத்துக்கலாம். ஒயிட்ல இருக்கிற மாரி குடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபைனல் டிசிஷன் மேக்கிங்க்கு வந்துட்டு, அவருடைய கலர நம்ம இதில கொண்டு வந்தோம். ஸோ செகண்ட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிரம்மா வெல்னஸ் சர்வீஸ். அப்போ அவருக்கு வந்து செகண்ட் தீம் ஒண்ணு ஆப்ஷன்ஸ் கேட்டாரு. அ கொஞ்சம் காம்பேக்ட்டா இருக்கணும். ரொம்ப பெருசா இல்லாம காம்பேக்ட்டா இருக்கணுங்கும்போது, பிரம்மாவ ஸ்மால் லெட்டர்ஸ்லயும் விசிறிய ஒரு ரக்குடு ஒரு ஹேண்டில் இருக்கிற மாரியும் இத குடுத்துட்டோம். ஒரு சின்ன ஹேண்டில் இருக்கட்டும். அப்புறம் இந்த மாரி குடுத்துட்டோம். அப்புறம் அந்த எல்லோ, ரெட் அண்ட் காம்பினேஷன்ல அப்படி குடுத்துருக்கோம். ஸோ ஒரு செகண்ட் இதில பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பேக்கிரவுண்ட்லயும் நம்ம இத குடுத்தோம். பிரம்மா வெல்னஸ் சர்வீஸ் அப்படிங்கிற மாரி இதில குடுத்தோம். ஸோ இது என்ன அப்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு, இதுக்கு ஒரு யூசுவலா ஒரு மார்க்அப் குடுப்போம் நம்ப. இந்த மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்தது. அதாவது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு அஸ்ட்ராலஜர் கூட ஏன்னா அப்போ கிளையண்ட்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. தன்னுடைய ராசி, தனக்கு ஒரு பிடித்தமான தன்னுடைய மைண்ட் செட்டு, இதுக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி ஒரு வடிவத்தை வச்சு, அதை நம்ம பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் யூஸ்வலாக எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். அவங்க அதுக்கு வந்து ஒரு வடிகாலாக தான் அஸ்ட்ராலஜர்கிட்ட வராங்க. ஸோ இது எப்படி நம்ம அதை கம்பைன் பண்ணிக்கலாம், ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்டருந்து வாங்கிக்கலாம். அப்புறம் அவர் ஒரு எல்லாம் குறித்து கொடுத்தாருன்னா அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரொஃபஷ்னலாகவும் வரணும் அப்படிங்கும்போது யூஸ்வலாக அது டிசைனர்கிட்ட வருவாங்க. இது ஒரு புது யூஸ்வலாக பழசு இருக்குது, வெளியே வராமல் இருந்தது. பட் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எங்கிட்ட வந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியல், கார்ப்பரேட்டு, அப்புறம் நியூ இப்படி எல்லாமே வருவாங்க. திடீர்னு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி சில எலமெண்ட்ஸில் கொடுத்து, இதை இதற்குள்ளே கொண்டு வாங்க, அவர் கேட்குற அந்த ஒரு பார்டருக்குள்ளே எல்லாமே இருக்கணும். அதே சமயத்தில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சேலஞ்சாகவும் இருந்தது. சரி இதை நம்ம சேனலில் ஷேர் பண்ணலாம். மேபி இதை பார்த்துட்டு இருக்கிற யாருக்கோ ஒரு தேவை இருக்கும். வேறு யாருக்காவது ஒரு டிஃப்ரெண்ட் தாட் இதில் க்ரியேட் ஆகலாம். அந்த ஒரு கான்செப்டில் தான் இதை நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிராண்ட் சேலஞ்சஸ், ஒரு பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு லோகோ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு போகலாங்கிறது தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது ஒரு பிராண்ட் கம்பெனியோட போய் அவங்ககிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமா, இல்லை நான் பண்ண டிசைனில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுவும் இருக்குது. இதில் எது சேலஞ்சாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். டெஃபினெட்லி உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அதுலேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டேக்அவே இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோவில் என்ன உங்களுடைய டேக்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளார உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே சொல்ல முடியாமல் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஆர்எஸ் கூட கம்பைன் பண்ணி நம்ம ஒரு லோகோ பண்ணலாமா, ஒரு கம்பெனி நேம் வைக்கலாமா, ஒரு நியூமராலஜி பேஸ் பண்ணி வைக்கலாமா, ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஆரோஸ்கோப்பில் அடாப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே தாராளமாக பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான். நம்ம நம்பிக்கைக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் நல்லாவே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை உள்ளே இருக்கும். ஆனால் இதெல்லாம் பிஸ்னஸில் எதுக்குள்ளே கொண்டு வரணும், நம்ம அதை பிஸ்னஸாக ஒரு மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இது உள்ளுக்குள்ள ஒரு அர்ஜிலேயே இருந்துகிட்ருக்கும். அப்படிலாம் இல்லை. உங்கள் மனசில் என்ன ஒரு நம்பிக்கை இருக்கோ தாராளமாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க. அந்த நம்பிக்கையை வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸே பண்ண போகிறீங்க. நம்பிக்கைங்கிறது எல்லாமே என்ன, நாம் தான் நமக்குள்ள இருக்கிற அந்த விழிப்பு தான், கான்சியஸ் அதுதானே, அதுதான் எல்லாமே பண்ண போகுது. இந்த உடம்பை பண்ண போகுது, இந்த மனசை பண்ண போகுது.
உங்களோட விழிப்பு தான் எல்லா செயலையும் பண்ண போகுது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், அது இப்படி தான் இருக்கணும்னு வடிவம் கொடுத்து எல்லாம் பண்ணுறதே நம்ம கான்சியஸ் தான். ஸோ அந்த கான்சியஸ் அப்படி நம்புதுன்னா அது எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட ஒரு நல்ல ஒரு டேக் அவேவோட இருக்கிற மாதிரி நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.